தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏவிஆர் ஸ்வர்ணமாலோட பிராண்ட் அம்பாசிடர். ஏவிஆர் ஸ்வர்ணமால் வந்து ஒரு 98 இயர்ஸா இந்த பிசினஸ்ல இருக்காங்க. சேலத்துல ஆரம்பிச்சு இப்போ நிறைய பிரான்ச் இருக்காங்க. நாளைக்கு ஆக்சுவலா ஒரு புது பிரான்ச் ஈரோடுல திறக்கும் போது அந்த பிரான்ச் இனாகரேஷனுக்காக சேலம்ல அவங்க ஃபிளாக்ஷிப் எப்பவுமே ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல புது இனோவேஷன்ஸ் ஒரு 5 ஜெனரேஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அசோசியேட்டா இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இல்ல கோல்டு சேவிங்ஸை பத்தி இப்ப நீங்க என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் அத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க எல்லாரும் தெரியும். அவங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டும் ஒரு ஆப்ஷன். ஸோ கோல்டு ஒரு நல்ல ஆப்ஷன் அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு இவங்க சில ஃபெசிலிட்டிஸ் இப்போ இ கோல்டு ப்ளஸ் ஆப் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி பண்ணலாம். இல்லை கோல்டு இடிஎஃப் மக்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவங்க நினைச்சாங்கன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லக்கூடாது. மெய்யழகன் திரைப்படம் தமிழ்ல எடுத்ததுதான் தவறுங்கிற மாதிரி இயக்குனர் சொல்லியிருக்காரு. தெரியல அவருக்கு அவரோட இது என்னன்னு தெரியல. எனக்கு தமிழ்ல எடுத்து சார் உங்க அடுத்த திரைப்படம் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸா ஒரு பிரேக் எடுத்திருக்கேன். பிசினஸ்ல போய் ரிலேட்டடா சில விஷயங்கள் பண்ணிட்டு. ஸோ எனக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியாது. பட் என் பிசினஸ்ல நான் என்ன பண்ணுவோம் சார் வந்து என்டர்பிரனர் இல்லையா? ஓகே சார், வாழ்த்துக்கள். நல்லா இருந்த சூப்பரா. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவது பற்றி உங்களுடைய கருத்து தெரியலங்க. எனக்கு வந்து நான் எனக்கு இந்த கடைக்கு வந்து அதை பத்தி வேணா நான் பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ.